இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்துமாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்துமாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னை பார்த்தாவே தெரியும் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப டயர்டாக தான் இருக்கிறேன், நான் ரொம்ப டல்லாக இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு, எந்த இதுவுமே அப்டேட் இல்லை, எதுவுமே வீடியோஸ் எதுவும் போடல, ஷார்ட்ஸ் எதுவுமே நான் போடலை. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தாகவே உடம்பு சரியில்லை எனக்கு. இப்போ கூட எனக்கு இன்னும் ஃபுல்லாக சரியாகலை. இன்னும் பேசுகிறது கூட முடியலை, அந்தளவுக்கு தான் இருக்குது எனக்கு. நானா போயிட்டு வந்து மறுவாரம் என்னாச்சு, பிருந்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் காஞ்சிபுரத்துக்கு. அங்கே மகன் எனக்கு வந்து கிஃப்டாக வந்து கண்ணு வலி கொடுத்து அனுப்பினேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கண்ணு வலி வந்து ஃபீவரில் வந்து கோல்டு, வாமிட்டிங் எல்லாம் வந்து அது ஒரு 2 வாரம் ரொம்ப ஃபீவர்னால் பயங்கரமான ஃபீவரு, தலைவலி, கண்ணு வலி, இந்த கண்ணு வலி. அதனால் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக வலி, இங்கெல்லாம் வலி, இங்கே ஃபுல்லாக நெடி கட்டிட்டு ரொம்ப பெயினாக இருந்தது, ஃபீவரு. அப்புறம் வந்து கோல்டு, காஃப் எல்லாம் இருந்தது. அது சரியாகிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் சரியாகி கொஞ்சம் நார்மலாகி வந்த ஒரு 2-3 நாள் தான் நான் வந்திருப்பேன், ஆஃபீஸ்க்கு வந்திருப்பேன். அன்றைக்கி வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் நைட்டு வந்து கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்டோம். கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்டது அது வந்து சுட்டு வந்து சாப்பிடும் போதே தெரிஞ்சிச்சு சரியாக வேகாத மாதிரி இருந்தது. நானும் சரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் கடகடன்னு சுட்டுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. இவருமே வந்து சரியாக வேகலைன்னு சொல்லிட்டு பாதியிலேயே வச்சுட்டாரு. நான் வந்து சரி சட்னி சாப்பிட்டா ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நானும் சட்னி நல்லா குழப்பி நான் சாப்பிட்டுட்டேன். நான் நைட்டு ஒரு 2-3 மணிக்கு மேலே என்ன ஆச்சு, வயிறு வந்து ரொம்ப பிசைய ஆரம்பிச்சிடுச்சு. அது மாதிரி முறுக்கிக்கிட்டு உடம்பெல்லாம் முறுக்கிக்கிட்டு வலி, வயிறு வந்து பயங்கரமான வலி, கோதுமை தோசை எஃபெக்ட். ஆமாம், அது வலினா அவ்வளோ வலி. அன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு 4 மணிக்கு மேலே இருந்து லூஸ் மோஷன் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு 7-8 மணிக்கு மேலே இருந்து என்ன பார்த்திங்கன்னா வாமிட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. வாமிட்டிங்னா ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க முடியல, வாந்தி, அவ்வளோ வாந்தி, எதுவுமே சாப்பிட முடியல, ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க முடியல. கடைசியில் என்னாச்சு, நுரையாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகி வாய் ஒட்டிச்சு, மீறி வாமிட் வந்துச்சுன்னா நுரையாக அந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தோன்னா அந்த நைட்டு சாப்பிட்ட அந்த கோதுமை வந்து நம்ம கோதுமை தோசை நம்ம கோதுமை வந்து மல்டிகிரெயின் கொண்டு போனதுக்கு இல்லை, காலி ஆயிடுச்சு. அதனால் பக்கத்துலேயே வந்து கோதுமை வாங்கி நான் வந்து தோசை சுட்டது சரி வெந்திருக்கும் அப்படிங்கிறதுல நான் சாப்பிட்டுட்டேன். அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு கோதுமை தோசை ஃபுட் பாய்சன் ஆகி வேகாமல் சாப்பிட்டது ஒரு மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டோம். ட்ரிப் ஏற்றினோம். அவங்க வந்து போனவுடனே ஃபஸ்ட் எய்டுக்கு வந்து ஒரு இவ்வளோ கொண்டு ஒரு இதில் வந்துட்டு ஒரு டானிக் மாதிரியும் தண்ணி மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஒரு டேப்லெட்டு, அது என்னென்னு உங்களுக்கு நான் ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு. அது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாமிட்டிங்கும் இதுவும் லூஸ் மோஷனும் அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே ஆகிடுச்சு, சரின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் நைட்டும் வந்துட்டு திருப்பி அதே செட்டு மாத்திரை கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்டுட்டேன். மறுநாள் காலையிலே அதே செட்டு லூஸ் மோஷனுக்கும் வாமிட்டிங் திருப்பி அதே ஒரு செட்டு சாப்பிட்டாச்சு. ஓகே, பரவாயில்ல, நார்மலாக இருந்துச்சு அன்றைக்கி. ஆனால் வந்துட்டு ரொம்ப ஹெவியாலாம் எதுவும் சாப்பிடல, கஞ்சி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் நான். அது 2வது நாள். 3வது நாள் அதே மாதிரி போச்சு. 3வது நாளுக்கு மேலே பார்த்திங்கன்னா மோஷனே வரல, ரொம்ப இதாகிடுச்சு. என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே சாப்பிட முடியலை. 3 நாளுக்கு மேலே என்ன ஆச்சு, வயிறு வந்து மோஷனே போகாதனால வயிறு வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கூட குடிக்க முடியல, திரும்பவும் வந்து வாமிட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் வந்துட்டு இலக்கி அது இதுன்னு என்னென்னமோ சாப்பிட்டு பார்க்குறோம். 2-3 இலக்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி அது இதுன்னு வச்சு சாப்பிட்றாங்க, எதுக்குமே இதாகலை. வாமிட்டிங் அவ்வளோ வாமிட்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ வந்துட்டு பிருந்தா அத்தை ஊர்லேருந்து வந்தாங்க பார்க்குறதுக்கு. அவங்க மோசம்பி ஜூஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க. நிற்கலை, வாமிட்டிங் எல்லாம் தலையில் அப்படி கொட்டி தள்ளுது வாந்தி. உடனே சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். 2வது வந்து நாங்கள் தீபம் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டோம். ஆனால் வந்துட்டு போய் அங்கே அட்மிட் பண்ண உடனே வாமிட்டிங் வந்துட்டு சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, அது இதுன்னு எல்லாம் எடுத்தாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இனிமா கொடுப்போம், இனிமா கொடுத்து வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும். அந்த அளவுக்கு இதாக இருக்குது. ஃபுல்லாக வந்து சிறுகுடல் ஃபுல்லாகவே வந்து புண்ணாக இருக்குது. நைட்டு பார்ப்போம், இல்லைன்னா மறுநாள் காலையில் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா ஒரு இதுக்கு கோதுமை தோசைக்கு இந்த அக்கா போகிறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கும். பார்த்தீங்கன்னா அந்த வாமிட்டிங் அரெஸ்ட் ஆனோடனே என்னாச்சு, வயிறு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 11 மணிக்கு முதல் நாள் சாப்பிட்டது அன்னைக்கு. மறுநாள் ஃபுல்லாக வந்துட்டு வயிறு பசியோட தான் இருக்கிறேன் நான். வயிறு பசினால தலைவலி முதுகு வலி. ஆமாம், பசி பசி பசின்னு கத்துறேன். அவங்க வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு தான் கொடுப்பேன், அது வரைக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து நைட்டு வந்து இனிமாவுக்கு வச்சாங்க. அப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸ்டமக் ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறமா அது எதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறமே எதுவுமே கொடுக்கல. இது நல்லா நின்னதுக்கப்புறம் மோஷன் போனதுக்கப்புறம் வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு. டாக்டர் பார்த்துட்டு தான் கொடுக்கணுன்ட்டாங்க. ஆமாம், டாக்டர் பார்த்துட்டு தான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. டாக்டர் வராங்க, நைட்லாம் வரலை, மறுநாள் காலையிலையும் வரலை. இப்போ முதல் நாள் காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டது, மறுநாள் 11 மணிக்கு மேலே ஆகிட்டு வரவே இல்லை. அப்புறம் நான் வந்து கத்தி அழ ஆரம்பித்தேன், எனக்கு ஏதாவது கொடுங்க, நான் வயிறு பசியில் நான் செத்து போய்டும் வளர்க்குறது, என்னால் முடியலைன்னு சொல்லி இது பண்ணி அதுக்கப்புறம் அதுவும் ட்ரிப்பு இறங்குதுன்னா 1 பாட்டில் தான் முதல் நாள் நைட்டு போய் போட்டது. அந்த 1 பாட்டில் தான் மறுநாள் ஃபுல்லாக ஓடுது. 6 ஹவர்ஸ் போகுது. ஆமாம், 1 பாட்டில் தான் மட்டும்தான் போகுது. அப்படின்னா எவ்வளோ வயிறு பசிங்க எனக்கு இருந்திருக்கும். அப்புறம் திருப்பி ஜூஸ் எல்லாம் அப்புறம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணி கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் வந்து பிருந்தா அத்தை வந்து எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு டைம்டு ஹெல்ப் அவங்க வந்து எனக்கு இருந்து பார்த்துக்கிட்டது. இனிமா கொடுத்து மோஷன் போது ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. நான் அப்படியே என்னால் நிற்கக்கூட முடியல, அப்படியே கழட்டி போட்டு வந்துட்டேன். வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காலையில் எழுந்து அதெல்லாம் ஃபுல்லாக அலசி காய போட்டிருக்காங்க. இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதுக்கு வந்து நாங்கள் எந்த ஜென்மத்தில் நானும் அவரும் வந்து புண்ணியம் பண்ணமோ தெரியல, அப்படி ஒரு சம்பந்திகளுக்கு கிடச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் சிடி ஸ்கேன் எடுக்கும்போது இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இப்படி தூக்கி வச்சதுக்கு ஒரு கையை இன்ஜெக்ஷன் போட்டோன்னே அப்படியே எனக்கு கரெக்டான மருந்து ஊறி என்னாச்சு, வாமிட் வந்துடுச்சு. அவங்க அண்ணி வந்து ஓடி வந்து வாமிட்டெல்லாம் பிடிச்சாங்க கையில். அந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். நாங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு உறவு கிடைச்சதுக்கு, சம்மந்தி கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும் கடவுளுக்கு. அப்புறம் வந்துட்டு மறுநாள் ஃபுல்லாக சனிக்கிழமை கொஞ்சம் அரெஸ்ட் ஆகிடுச்சு. சாப்பாடெலாம் கொடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் வரவே இல்லை, ஈவினிங் வரைக்கும் வரல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சண்டே வர மாட்டாங்க, மண்டே தான் வருவாங்கட்ட. இல்லை, நாங்கள் எங்களை வீட்டுக்கு விடுங்க, நாங்கள் போகிறோம், அது மண்டே வேணாலும் நாங்கள் வந்து திருப்பி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன சாப்பிட சொன்னாங்க, வெறும் இடியாப்பம், தேங்காய்பால், அப்புறம் வந்து மதியானத்துக்கு வந்து தயிர் சாதம், நைட்டுக்கு அதே மாதிரி தான். சட்னி கூட வச்சக்கூடாது, ஒரு துண்டுக்கு பச்சை மிளகா கூட வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்படி தான் 2-3 நாளாக ஓடிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இவர் நடுவில் ஒரு நாள் மதுரைக்கு போக வேண்டியிருந்துச்சு, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்தத்துக்கு. அதனால் அவங்க போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தேவாலாம் வந்து ஏதோ அந்த பையன் என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அந்த 2 நாள் அவன் பார்த்துக்கிட்டது அப்பா என்னால் சொல்லவே முடியாது. அவன் வந்தால அவ்வளோ இதுவாக அவன் பார்த்துக்கிட்டான். அவன் என் பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறது, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறது, தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும். நைட்லாம் வந்து உட்காந்து தட்டின இது தேய்ச்சி விட்டுட்டே இருப்பான், மசாஜ் பண்ணி விடுவான், தண்ணி ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் பாத்ரூமில் உட்காந்துட்டு என்னால் எழுந்திரிக்கவே முடியலை, வெஸ்டர்னில் உட்காந்துட்டு என்னால் எழுந்திரிக்க முடியலை. வந்து அப்புறம் தேவா தான் வந்து என்னை தூக்கி விட்டான். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் விடுங்கம்மா, நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க, நல்லா கட்டி பிடிச்சிக்கோங்க, நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து அவன் பெட்டில் படுக்க வச்சான். அந்த மாதிரிலாம் அவ்வளோ இதாக நீ பார்த்துக்கிட்டானா, அவன் பையன் என்னடா பண்ண போகிறானோ இவரே இந்த மாதிரி பார்த்தது இல்லை நம்ம. ஆமாம்,
அவங்க கேர் எடுத்து பார்த்தது இல்லைங்களா? பார்த்தது இல்லை. ஒவ்வொரு வேலையும் ஜூஸு ரசம் காலையில் எழுந்தோடனே பிளாக் டீ போட்டு கொடுக்கறது, என்ன மோர் கலந்து கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு என்னது கிர்னி ஜூஸு, வாட்டர்மெலன் ஜூஸு, அப்புறம் சாதம் வச்சு தயிர் சாதம் கரைச்சி அது எல்லாம் என் பிள்ளை தான் பார்த்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு நாள் வந்து இங்கே பிள்ளைங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஏபிசி மால்ட்டை மட்டும் நான் வந்து தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் வந்து அதுக்கு கூட்டிகிட்டு வந்தான் பையன். இங்கே வந்தனாலும் பிள்ளைங்க வந்துட்டு டெய்லியுமே எனக்கு மதியம் கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அவர்கிட்ட. அதை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பிள்ளைங்களே இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பிள்ளைங்க, ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, என்னோட பிள்ளைங்கன்னு சொல்கிறது அது உண்மையாக அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. வந்துட்டு கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஏபிசி மாட்டுக்குன்ற அன்றைக்கி மட்டும் நான் வந்து உட்காந்து பார்ப்பேன். பார்த்துட்டு முடித்தோடனே நான் வீட்டுக்கு போயிடுவேன். நான் ஃபைனல் ரிசல்ட் வந்தோடனே எடுத்து ட்ரேயில் கொட்டினவுடனே முடிச்சுட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போய் கரெக்டாக வந்துடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், அப்புறம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் கூட அவங்க செஞ்சுடுவாங்க. ஏபிசி மால்ட்டை மட்டும் நான் இல்லாமல் செய்யவே கூடாது அப்படின்றதுனால நான் இருக்கும்போது தான் செய்வாங்க. அப்புறமேலு எல்லாம் ஃபுல்லாக வெறும் இட்லி, இடியாப்பம், தேங்காய் பால், தயிர் சாதம், இப்படி தான் ஜூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் நேற்று தான் வந்துட்டு இட்லியும் சட்னி தொட்டு அதுவும் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால் ரொம்ப டயர்டு எனக்கு. என்னால் பேசுகிறதுக்கு கூட முடியலை, அந்த அளவுக்கு டயர்டாக இருக்குது. அதனால் வந்து சாப்பிட்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஃபுட் பாய்சனுங்கிறத மட்டும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப மோசமானது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்பயும் நான் வீடியோ போட்டு ஒரு 20 டேஸ் ஆச்சு. அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடையும் வந்துட்டு நான் பிரேக் விட்டுட்டு நான் வந்து அடுத்த இதுக்கு நான் வரும்போது ஒரு கம்பேக்கோட தான் நான் வருவேன். நான் இப்பயும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கம்பேக்கோட தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ வந்து வச்சு செஞ்சிட்ருக்குறோம், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு இடம் பத்தாததுனால இன்னொரு பக்கத்தில் இன்னொரு இடமும் பிடிச்சிருக்கிறோம். நம்ம அங்கே வந்து ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு எல்லாம் பேக்கிங் பண்ணது எல்லாமே வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு வீடு பார்த்துட்டோம். இங்கே தான் வந்துட்டு ஆஃபீஸ் வந்து இந்த இடத்துலையும் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து அங்கேயும் வந்து இது பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே இது இப்போ வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்திருக்கிறோம். இது எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு வந்திருக்குது. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் வந்து இந்த அளவுக்கு வரவே முடியாது. அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க. நம்மளோடதில் பார்த்திங்கன்னா பேபி ப்ராடக்ட்ஸு நிறைய போயிட்டுருக்குது. பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய இடம் தேவைப்படுது. ரெட் பனானா, அப்புறம் வந்து நேந்திரம் பனானா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம காய் வைக்கிறது நிறைய இடம் தேவைப்படுது. ஒவ்வொரு தடவை வாரத்துக்கும் திங்கக்கிழமை ஒரு தடவை செய்ய வேண்டியிருக்குது, அப்புறம் வியாழக்கிழமை ஒரு தடவை பண்ண வேண்டியிருக்குது. அதுவே வந்து நம்மளால் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இது பண்ணி நம்மளால் டெலிவரி கொடுக்க முடிய மாட்டேங்குது. செவ்வாழை 70 கிலோ, நேந்திர பனானா 70 கிலோ, வாரத்துக்கு 70 கிலோ. இது செவ்வாழை 70, நேந்திர பனானா 70, அப்புறம் வந்து 140 கிலோ ரெண்டுமே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குது. அதுக்கு நடுவில் வந்து நேந்திர பனானா பவுடர் வேறு அது பக்கம் ஒரு பக்கம் ஓடுது, ராகி பவுடர், ராகி மில்க் பவுடர் ஒரு பக்கம். அதனால் வந்து நமக்கு இடம் பத்தவே மாட்டேங்குது. நமக்கு நம்மள்ட்ட வந்து ரீசேல் நிறைய கேட்குறாங்க. அந்த வீடு வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரொடக்ஷனுக்கு வச்சுட்டு இங்கே வந்து ஃபுல்லாக இதெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணி இதை ஃபுல்லாகவே இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. இன்னொரு மிஷின் வாங்கி இது பண்ணி ட்ரையர் ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். அதனால் நமக்கு இன்னொரு இடம் தேவைப்பட்டதுனால இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ஒரு மாதமே வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகிருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு மாதமாகவே உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான் என்னால் வந்து சரியான டைமில் வந்து நான் டெலிவரி கொடுக்க முடியலை. இனிமேல் வந்து கரெக்டான இது டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு மிஷினும் வாங்கலாம் அப்படிங்கிற இதில் தான் வந்துட்டு நிறைய இடம் நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடமே அமையலை. எங்களுக்கு சாய்பாபா அருளால் எங்களுக்கு வந்து இந்த இடம் கிடச்சிடுச்சு. அவங்களும் சாய்பாபா டிவோட்டி தான். அவங்க வந்துட்டு நான் சாய்பாபா உங்கள்கிட்டே கொடுத்துட்டு நல்லா ஃபேமிலியாக பார்த்து கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் ஒப்படைச்சிட்டாங்க. நாங்களும் வந்து எனக்கு ஒரு நல்ல இடமா அமைச்சு கொடுன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எங்களுக்கு வந்து நல்ல இடமா அவங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து நேரம் வந்து வாங்குறவங்க வந்து வாங்கிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம கடையை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த தமிழ் புத்தாண்டு வீடியோவை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம்.
கொஞ்சம் டல்லாக தான் நான் பேசியிருப்பேன். எனக்கு ஏன்னா வந்துட்டு என்னால் பேச முடியல, ரொம்ப வீக்காக இருக்கிறேன். அதனால தான் சரி வாங்க நம்ம இப்போ வந்து கடையை பார்த்துடலாம் வாங்க. இங்கே எல்லாம் ஃபுல்லாகவே வந்து இங்கே எல்லா ரேக்கையுமே நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழம்பு பொடி வகைகள், அப்புறம் இங்கே சாம்பார் பொடி, குழம்பு பொடி, தஞ்சாவூர் சாம்பார் பொடி, அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸு, கோபி 65, கொள்ளு சூப் மிக்ஸு, சட்னி பொடி, இதுங்கெல்லாம் ஒரு பக்கம் ஃபுல்லாக எல்லாம். இடியாப்ப மாவு, இட்லி மாவு ப்ரீமிக்ஸு, இங்கே சிறுதானிய அடை தோசை, அப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் அடை மாவு, அப்புறம் வந்து கருப்பு கவுனி சூப் மிக்ஸு, கருப்பு கவுனி உளுந்தங்காளி, வரகு தோசை. இந்த 7 days 7 மில்லட் தோசைங்க நம்மள்ட்ட இருக்குது சரிங்களா. அது எல்லாமே வந்து ஒரு இதில் ஃபுல்லாமே நம்ம வச்சு சாம தோசை, திணை தோசை, சோள தோசை அப்படிங்கிறது 7 வகையான 7 days 7 மில்லட் தோசைங்க இருக்குது. அது எல்லாமே இங்கே இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து ராகி மில்க் பவுடரு, பேபி பாத் பவுடரு, குளியல் பொடி, நலங்கு மாவு, இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாகவே இங்கிட்ட இருக்குது. இங்கே வந்து கவுனி லட்டு, எள்ளு லட்டு, ரெட் பனானா மால்ட்டு, இந்த ரெட் பனானா மால்ட்டு, இந்த பேர் என்னது நேந்திர பனானா மால்ட்டு, இந்த இதுக்காக தான் நாங்கள் வந்து தனியாக ஒரு இடமே வாங்கலாம், பிடிச்சி போகணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் இந்த ரெட் பனானா மால்ட்டும் நேந்திர பனானா மால்ட்டும், ஏபிசி மால்ட்டு, ராகி சாக்கோ ட்ரிங்க், இதெல்லாம் வந்து ரெட் பனானா மால்ட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே அரிசி உப்புமா, மாப்பிள்ளை சாம்பார், இங்கே புட்டு மாவு எல்லாமே இங்கே இருக்குது. இன்னும் அங்கே செல்ஃபில் இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் ரேக் அங்கே வீட்டில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து மிச்சத்தை வைக்கணும். நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் வந்து இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பண்ணி ஒரு 2 to 3 டேஸில் வந்து டெலிவரி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து இனிமேல் வரதில் வந்து எந்த டிலேயும் இல்லாமல் கரெக்டாக வந்து சேரும். நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியே வந்து புது கணக்கு போடணும். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தனால அன்றைக்கி போட முடியலை. இன்றைக்கே பால் காய்ச்சிட்டு புது கணக்கு போடுறோம். வாங்க இப்போ நம்ம புது கணக்கு போடுற ஃபங்க்ஷனை பார்க்கலாம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கே புது ஸ்டவ் வாங்கி இப்போ கோலம் போட்டுட்டு, இது வந்து நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் இடியாப்ப மாவு தான் இது பண்ணுறேன். நான் கோலம் பொடி எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன். சூப்பராக இருக்குது இதில் கோலம் போடுறது, நல்லா நெருன்னு. இந்த பாத்திரம் எதுக்காகவே எப்படி புதுசாகவே இருந்துச்சு போலக்கு. யூஸ் பண்ணவே இல்லை. திங்கக்கிழமை 6 to 7:30. எங்களுக்கும் திங்கக்கிழமை தான் கல்யாணம் ஆச்சு. 6 to 7:30. டைமிங் மறக்க முடியாது. ஒரு 2 நிமிஷம் டக்குனு ஆயிடும். உடம்பு சரியில்லை, டயர்டாக இருக்குது. அதனால் மெதுவாக தான் ஒவ்வொரு வேலையை பார்க்க வேண்டியது. நேற்று ஒரு நாள் தான் சமையல் பண்ணேன். நேற்று ஃபுல்லாக இந்த ஜாயிங்க ஃபுல்லாகவே வலி. இது பாத்திரத்தை பிடிச்சி நம்ம கிண்டுறோம்ல, வெங்காயம் நறுக்கணும், இது பண்ணதெல்லாம் சரியான வலி. தீபா நைட்லாம் அப்புறம் சுடு தண்ணி மொத்தம் கொடுத்து அழுதுட்டேன். எனக்கு சமைக்கவே முடியலை என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். அவ்வளோ பெயினாக இருந்தது. எல்லா பக்கம் நிறைஞ்சு பொங்கிருக்கு. சந்தோஷம். பொங்குது சிம்பளம் பார்க்குறீங்க. பொங்கணும் தேவாமா, பால் பொங்குறது அப்படிங்கிறது இதுதான். நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சும் போது எல்லா பக்கமே பொங்கணும். அது இன்னைக்கு ஒரு நாள் தான், மற்ற நாள் பொங்கக்கூடாது. சும்மா எல்லாம் ஃபுல்லாக இதாகிடும். இது வந்து இப்படி தான் பொங்க விடணும். உங்களுக்கு இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருவா? மஞ்சப்பொடி ஆமாம். ஒரு மஞ்சள் பொடி போட்டு தான் கொடுப்பாரு காலையில் பால்.
நேமா உனக்கு காஃபியா இருக்கா? பொடி இருக்கா? பொடி இருக்குதா? சரி, அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதுதான் உள்ள இருந்தது கவனிக்க. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல பிள்ளைங்க. ஃபஸ்ட்டு பாலை வந்து சாமி கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன். 9 to 10 புது கணக்கு போடுற நேரம். சாமி கும்பிட்டுட்டு பால் காய்ச்சிட்டு நம்ம அப்படியே முன்னாடி புது கணக்கு போடுறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறேன். வெயில் இப்போ கொப்பிடிச்சிட்ருக்குது. அப்படியே வெயில் ரொம்ப ஓவராக இருக்கு. மணி 8 மணிக்கெலாம் முன்னாடி துளசி மரம் இருக்குது. துளசி மரம் வச்சுருக்கேன். இங்கே குலதெய்வம் அங்கம்மன் அங்கே வைக்க இடம் இல்லை, அதனால் இங்கே வச்சுட்டேன். அசந்தம் வருது. கொஞ்சம் நேரம் மெதுவாக பார்க்கலாம். மெதுவாக தான் பார்க்க வேண்டும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நின்று தான் வேலையை பார்க்குறேன். நீங்கள் பாருங்க. ஆஃப் பண்ணுங்க. யார் வந்துட்டாங்கடா? இன்னும் யாரும் வரலையா? நாங்கள் 2 தான் வந்தோம். சரி. நான் காலையில் சீக்கிரமாக எழுந்து எல்லாம் இது பண்ணியாச்சா, சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ் மேடம். வளையல் நல்லா இருக்கு மேம். தேங்க்ஸ்டா. இது சார் வந்து மதுரைக்கு போனாங்கல்ல, நல்லா இருக்கு வளையல். காமாட்சி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி மேடம். உங்களுக்கும் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சா? இனிமேல் தானா? இனிமேல் தான் மேம். ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்டா. தேங்க்யூ மேம். ரெண்டும் யார் உங்க பசங்களா? தங்கச்சி பையன் இவன் என்னோட அப்படியா? அவன் நான் தான் வளர்த்தேன். உங்க வீட்டில் அப்படியா? பாரிஜாத பூ இதுதான். சரி. வாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மேம். ஒரே கலர்ல வந்துருக்கீங்க. சர்வமங்கலேஸ்வரி சர்வதராணி தேவி மசுரே சாட்சியடையரை தெரிவித்தோம். அப்படிதான் நிக்கணும்னா தெரியுமா உனக்கு? உடம்பு சரியில்லை முடியல. செல்வ விநாயகர் 51 டேட் போட வேண்டாம். 14 கூட போட்டு போயிருக்கேன்.
செல்வ விநாயகர். வாரவ 51. ம். அடுத்து அங்கம்மாள். அதே தான். அப்புறம் மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன். வருஷங்களாச்சு தெரியல. முருகன். அவ்வளோதான். இவங்களும் நமக்கு வரவு வச்சுருக்காங்க. விகாஷினி, மேக்கப் பண்ணியா? காலையில் எழுந்து பல் விளக்குனியா? குளிச்சியா? முதல்ல குளிக்கல. அப்படியே அம்மா எடுத்து தூக்கி உட்கார வச்சு மேக்கப் பண்ணிட்டாங்க. பாரு, கையில் பட்டர்ஃப்ளை எல்லாம். அது நேத்து நீ போட்டு குளிச்சிருப்ப. அவ எல்லா உண்மையும் சொல்லிட்டா. சின்ன குழந்தை பொய் சொல்லாது. வாங்கிக்கம்மா. விஜயா, உங்க அத்தை வாங்கிட்டாங்க. விஜயா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப மிஸ் பண்றோம்.